சாப்பிட முடியல. நல்லா சாப்பிடு மாணிக்கம். சாப்பிட்டா தானே உடம்புல தெம்பு வரும். தெம்பு வந்தா தானே வியாதி குணமாகும். சாப்பாடுல என்னமா இருக்கு? பிள்ளைங்க சந்தோஷமா இருந்தா அதுதானேம்மா பெத்தவங்களுக்கு சாப்பாடு. மாப்பிள்ளை நல்லா இருக்காருன்னு நீங்க பார்த்துட்டு வந்து சொன்னதுமே என் வியாதியெல்லாம் எங்கேயோ போயிடுச்சுமா. எப்படியோ மாப்பிள்ள சீக்கிரமா குணமாயிடணும். துளசி அவர் கூட போய் சந்தோஷமா வாழணும். அப்படி அவங்க வாழ்றதுதான் எனக்கு மருந்து மாத்திரையும். அந்த சந்தோஷமே என்ன குணமாக்கிடுமா. துளசி, நீங்க மாப்பிள்ளைய பார்க்கும்போது அவங்க அம்மா அங்க இல்லையா? இருந்தாங்கப்பா. இருந்தாங்களா? இருந்துமா பார்க்க விட்டாங்க? உங்களை எதுவுமே சொல்லல? அது வந்துப்பா இருந்தா நாங்க போனதுமே சண்டைக்கு தான் வந்தா. வேலாயுதம் தம்பி போட்ட போடல வாழை சுருட்டிக்கிட்டு அமைதி ஆயிட்டா. அழுதுகிட்டே நியாயம் கேட்டா எங்கேயுமே கிடைக்காது. அதட்டி கேட்டாதான் நியாயம் கிடைக்கும். அடிக்கிறதுக்கு ஆள் இருக்குன்னு அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சதும் திருந்திட்டாங்க. இனிமே துளசிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லம்மா? ஆமாப்பா. வாங்கண்ணா. சார் வணக்கம். அப்பா உடம்பு நல்லா இருக்கா? நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. காசு பணம் கொடுத்த அதே பகவான் தான் மனசுக்கு கஷ்டத்தையும் வருத்தத்தையும் கொடுக்கறான். இன்னைக்கு கஷ்டத்தை கொடுக்குற பகவான் நாளைக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுப்பான். பெரிய வருத்தத்தை வெளியில வச்சுட்டு சின்ன சந்தோஷத்தை உள்ள வச்சு வாழ பழகணும். அப்படி இருந்தாதான் தேகம் சுகமா இருக்கும். உங்களுக்கு நல்ல பசங்களும் இருக்கு, நல்ல மனசும் இருக்கு. உங்க பையன் மோகன் உங்களை நல்லா பாத்துக்குவான். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. வயசாச்சுன்னா நம்ம மனசையும் உடம்பையும் நம்ம தான் பத்திரமா பாத்துக்கணும். தம்பி, எப்ப வந்தீங்க? வாங்க தம்பி வாங்க. உங்களை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தம்பி சொன்ன உடனே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன பண்றது தம்பி, எங்களுக்கு தான் ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை பின்னாடியே வந்துகிட்டு இருக்க. சோதனைகள் அதிகம் வந்தாதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னா நாளைக்கு நிச்சயமா ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. உங்க நல்ல மனசுக்கு இனிமே எல்லாம் நல்லதே நடக்கும். ஐயோ தம்பி, நிக்கிறீங்களே, உட்காருங்க. ஐயோ வேணாமா, ஒரு சின்ன வேலை இருக்கு. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்பா நான் போயிட்டு வரேன். அம்மா, ஒரு சின்ன உதவி. வீடு தானே, மோகன் வந்து சொன்னா. இதெல்லாம் நீங்க கேட்கணுமா? அது உங்க வீடு தம்பி. கணக்கெல்லாம் பார்க்காம காசு கொடுத்து உதவி பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு இந்த சின்ன உதவி கூட நாங்க செய்ய மாட்டோமா? 2 நாளைக்கு தான். இருக்கட்டும், நாங்க இங்க தானே இருக்கோம். நீங்க வீட்ல போய் இருந்துக்கங்க, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்தாங்க சாவி. வேணாமா, தம்முடுகிட்டே கொடுத்துருங்க. நம்ம ஆளுங்க வர போறாங்க, அவங்க தான் அங்க தங்க போறாங்க. எப்ப வேணாலும் சாவியை வாங்கிக்கங்க. டேய், அண்ணன் கேட்கும் போது சாவியை கொடு. என்ன? போயிட்டு வரமா. வாங்க தம்முடு. பாத்தியா துளசி, நம்ம வந்ததும் ஏண்டி வந்தீங்கன்னு கேட்டவ அவன் யாரு என்னன்னு தெரியல. அவனை பார்த்ததும் கூழ கும்பிடு போட்டுக்கிட்டு கொத்து சாவியை கொடுக்குறான். இவன் போனா அந்த வீடு வழங்கினாப்புலதான். ஏன் பாட்டி அப்படி சொல்ற? அவர் தானே அப்பாவுக்கு பணம் கட்டி உதவி பண்ணாரு.
இப்ப வீடு சும்மா தானே இருக்கு. அவர் போனா என்ன ஆகும்? உனக்கு ஒன்றும் தெரியாது. அவன் அந்த வீட்டில் தங்குறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. மாணிக்கம் சரியானதும் முதல்ல இவன் கொடுத்த பணத்தை வீசி எறியணும். காசு கொடுத்தாங்கிறதுக்காக கள்ளி செடியும் முள்ளி செடியும் வீட்டுக்குள்ள வளர்க்க முடியுமா? துளசி, என்ன யோசிக்கிற? இல்ல பாட்டி, அவருக்கு என்ன ஆச்சோன்னு யோசனையில இருந்தேன். அவர் போய் பார்க்கலாமா? நம்ம மட்டும் தனியாவா? வேண்டாம்மா. நாம அங்க போனா தமிழோட அம்மா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. அவரை பார்க்கணும் போல இருக்கு பாட்டி. கொஞ்சம் பொறுமையா இரு. வேலாயுதம் தம்பி தான் வக்கீல் நோட்டீஸ் போனா எல்லாம் சரியாயிரும்னு சொல்லியிருக்காருல்ல. அங்க நோட்டீஸ் போன உடனே வேலாயுதம் தம்பி நம்மள வந்து கூட்டிட்டு போவார். இங்க யாருமா துளசி? நான் தான். வேலாயுதன் ஒருத்தர் லைன்ல இருக்காரு. பாத்தியாடா, பட்ட பகல்லையே என்ன கூத்து நடக்குதுன்னு. வேலாயுதம் பேரை கேட்டதுமே புருஷனை பார்க்க போற மாதிரி எப்படி ஓடுறா பாரு. இவ்வளவு எதுக்குமா இங்க சேர்த்த? டேய், நான் என்னடா செய்யட்டும்? அந்த வேலாயுதம் இங்க வந்து மிரட்டிட்டு போறான். வீட்டு பத்திரத்தை இந்த மனுஷன் அந்த ஆள் கிட்ட அடமான வச்சிருக்காரு. ரொம்ப பேசினா நமக்கு வீடே இல்லாம ஆயிடும். சார், துளசி, அப்பா எப்படிமா இருக்காரு? நல்லா இருக்காரு சார். உங்க சித்தி ஒன்றும் பிரச்சனை பண்ணலையா? இல்ல சார். அப்புறம் துளசி, எனக்கு கொஞ்சம் அவசரமான வேலை இருக்கு. சார், அது வந்து சொல்லுமா, சொல்லு. நம்ம வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனோமே, அது அங்க போய் சேர்ந்திருக்குமா சார்? போயிருக்கோம். இப்ப போய் நாம அவரை பார்க்க முடியாதா? இல்லை துளசி, நாம அவசரப்படக்கூடாது. இப்போதான் அவன் கைக்கு வக்கீல் நோட்டீஸ் கிடைச்சிருக்கோம். கிடைச்சதுமே அவங்க லீகல் ஒப்பீனியன் கேட்கறதுக்காக வேறொரு வக்கீல்கிட்ட போயிருப்பாங்க. அந்த வக்கீல புருஷனை பார்க்க விடாம ஒரு பொண்ணை தடுக்கிறது சட்டப்படி தப்புன்னு ஒரு ஒப்பீனியன் கொடுப்பாரு. அந்த நேரத்தில் நாம அங்கே போனாதான் சரியா இருக்கும். என்னால இங்க தனியா இருக்க முடியல சார். அவர் ஞாபகமாவே இருக்கு. ஒரு தடவையாவது அவர் முகத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ப்ளீஸ் சார். பார்க்கறது என்ன துளசி, அவரோடையே நீ ஒன்னா இருக்கலாம். அதுக்காக தானே நான் இத்தனை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். தமிழை பத்தி நீ எந்த கவலையும் படாத. நான் டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி விசாரிச்சிட்டேன். எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்கிறதா சொன்னார். அவரை நீ போய் பார்க்கும்போது உங்களை பிரிக்க எந்த சக்தியும் குறுக்க இருக்காது. அதை நான் பார்த்துக்கிறேன். தைரியமா இரு துளசி. நிஜமாவே அவர் நல்லா இருக்காரா சார்? சத்தியமா நல்லா இருக்காரு. என்ன நம்பு துளசி. அவரை நீ பார்க்கும்போது அழுதுகிட்டே தான் பார்க்க போற. ஐ மீன், சந்தோஷத்துல அழுதுகிட்டே பார்க்க போறேன்னு சொன்னேன். அந்த அளவுக்கு அவர் வேகமா குணமாயிட்டே வராரு. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ஓகே, பாய். சரிங்க சார். வா பாட்டி. போ கேர்ள். எதை சொன்னாலும் நம்புற அளவுக்கு முட்டாளா இருக்கா? நான் தான் தமிழரசு சொன்னா நம்பி என் பின்னாடி வந்துருவாளோ? துக்கத்துல அழுதுகிட்டே இருக்கிற பொண்ணு எப்போ முட்டாள தான் இருப்பா. மன்னிக்க முடியாத துரோகத்தை எனக்கு பண்ணிட்டு என்கிட்டே உதவி கேட்குறீங்க. துரோகத்தோட வழி எப்படி இருக்குன்னு துரோகிக்கு புரியணும். சாரி துளசி, இந்த போட்டோல நீ மன்னிக்க முடியாத அளவுக்கு அழகா இருக்க. சார், வாயா, ஃபோன் பண்ணாதான் வீட்டுக்கு வருவியா? எங்க சார்? ஏகப்பட்ட கேஸ் பெண்டிங், மேல இடத்துல வேற பிரஷர். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? முதல்ல உட்காரு. ரகசியமான விஷயத்தை அவசரமா கேட்டா எப்படி? ரகசியமான விஷயமா? என்ன சார் நீங்க நீங்க கூப்பிட்டாவே அது சந்தோஷமான விஷயமா இருக்குன்னு தான் வந்தேன். என்னையா ஷாக் ஆயிட்டியா? இத பார்த்தா சம்பந்தப்பட்டவங்க எப்படி ஷாக் ஆவாங்க? எப்படி வந்திருக்கு போட்டோ? சார்,
நிஜமாவே இந்த பொண்ணு இவ்வளவு தப்பான பொண்ணா சார்? ஐயா இன்ஸ்பெக்டரை, பொண்ணை தப்பானவன் சொன்னா நானும் தப்பானவன் அர்த்தமாயிடும். ஐ எம் a honest man. என் வாழ்க்கையில விஷயம் தெரியாம விளையாடிட்டா, அதனால இப்ப தப்பானவளா தெரியறா. மார்பிங் பண்ணீங்களா சார்? போட்டோ எல்லாம் தெரியுது. இல்லையா, ஜெயராஜ்னு ஒரு மிகப்பெரிய கலைஞன் எடுத்தது. எனக்கு புரியல சார். எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்றீங்க, ஆனா போட்டோல மட்டும் இவ்வளவு நெருக்கமா இருக்கீங்க. இந்த போட்டோ வச்சு என்ன சார் பண்ண போறீங்க? யோ, நீ தானே விட்னஸ் வேணும் எவிடன்ஸ் வேணும்னு கேட்ட. தமிழரசு கேஸ்ல இந்த போட்டோ சாட்சியா வந்து பேசினா என்ன ஆகும்? சார், ஏற்கனவே தமிழரசு அம்மா உங்களுக்கும் துளசிக்கும் தப்பான உறவு இருக்கிறதா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இந்த நேரத்துல இப்படி ஒரு போட்டோ கையில கிடைச்சதுன்னா உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் சார். என்ன மட்டும் தான் அரெஸ்ட் பண்ணுவியா? துளசியும் சேர்த்து தான் சார் அரெஸ்ட் பண்ணுவோம். அப்ப பண்ணியா? அதுக்காக தானே சிரமப்பட்டு போட்டோலாம் எடுத்திருக்கேன். என்ன சார் விளையாடுறீங்களா? தமிழரசை வெட்டினது நான் இல்லைன்னு ஓப்பனா சொல்லிட்டீங்க. அப்புறம் எதுக்கு சார் தேவையில்லாம இந்த கேஸ்ல நீங்க ஆஜராகிறீங்க? ஜெயிலுக்கு போறதுல உங்களுக்கு என்ன அவ்வளவு ஆர்வம்? என்ன இன்ஸ்பெக்டர் சார், பேச்சுக்கு என்ன அரெஸ்ட் பண்ணுன்னு சொன்னா நிஜமாவே என்ன அரெஸ்ட் பண்ண துடிக்கிறீங்களா? சார், இப்ப கேஸை விசாரிக்கிறது நான் இல்ல சார். அசிஸ்டன்ட் கமிஷனர் நேரடியாக விசாரிச்சிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல இப்படி ஒரு போட்டோ அவர்கிட்ட கிடைச்சதுன்னா நிச்சயமா உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவார் சார். அப்புறம் என்னால கூட உங்களை காப்பாற்ற முடியாது. வேலாயுதம் அவ்வளோ சீக்கிரம் உங்க கையில் கிடைச்சிருவானா? கமிஷனர் என்ன தொட முடியாத தூரத்தில் நான் தலைமறைவா இருப்பேன். எத்தனை நாளைக்கு சார்? உண்மையான குற்றவாளி கிடைக்கிற வரைக்கும். புரியலையே சார். தமிழரசை வெட்டினது நான் இல்லைன்னு உனக்கு தெரியல? தெரியும் சார். அப்புறம் அந்த ஏசியை விசாரிச்சாலும் உண்மையான குற்றவாளி தானே பிடிக்கணும். ஆமா சார். பிடிப்பீங்களா இல்லையா? நிச்சயமா உண்மையான குற்றவாளி பிடிச்சிருவோம் சார். உண்மையான குற்றவாளியை பிடிச்சிட்டா அப்புறம் என் மேல இருக்கிற சந்தேகம் போயிடும், நான் நல்லவன் ஆயிடுவேன். ஆனா துளசிக்கான சேதாரம் ஆனதுதான், போன மானம் போனதுதான். சார், உங்க திட்டம் என்னன்னு இப்ப எனக்கு தெரியுது சார். அப்ப இந்த போட்டோவை நான் எடுத்துட்டு போட்டுமா சார்? இது உங்க கைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டியவங்க பார்க்கணும். பார்க்க வேண்டியவங்களா? என்ன சார் பண்ண போறீங்க? பெட்ரோல் டின்னும் தீப்பெட்டியை வச்சிருக்கிறவன் என்ன பண்ணுவான்? வீட்டை எரிப்பான். அதைத்தான் நான் பண்ண போறேன். சார், அப்ப நான் கிளம்புறேன் சார். ரொம்ப வலிக்குதாப்பா? வலிக்குதுமா, விட்டு விட்டு வலிக்குது. அப்படிதான் இருக்கும். லாவண்யா, நீ போய் தூங்கு, நான் அண்ணனை பாத்துக்கிறேன். இல்லம்மா, நான் இங்க இருக்கேன். நேத்து ராத்திரி கூட நீ தூங்கல, நீ போ. இல்லம்மா, அண்ணனுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் கொடுக்கணும்ல. என்ன மாத்திரை கொடுக்கணும் நமக்கு என்னமா தெரியும்? நர்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க. நீ போ, நான் இருக்கேன். ஆ, சரிப்பா, நான் வெளியில இருக்கேன். பிளாஸ்க்ல பால் இருக்கு, நான் ஊத்தி தரட்டா? இப்ப வேணாமா, அப்புறமா சாப்பிடுறேன். சரிப்பா, நான் வெளியில இருக்கேன். லாவண்யா பாத்துக்குவா. லாவண்யா, என்னன்னா? துளசி எங்க இருக்க நீயாச்சும் சொல்ல. தெரியாது. உனக்கு தெரியும், என் மேல இருக்க கோவத்தினால எல்லாரும் என்கிட்ட சொல்லாம மறைக்கிறீங்க. நானே ஹாஸ்பிட்டல் வீடுன்னு சுத்திட்டு இருக்கேன். அவ எங்க இருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும், அம்மா தான் துளசிக்கிட்ட ஏதாச்சும் பேசி வரவிடாம பண்ணிருப்பாங்க. அம்மாக்கு தான் துளசியை கண்டாலே ஆகாது. ப்ளீஸ் லாவண்யா, நீயாச்சும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ரொம்ப சந்தோஷம்னா அம்மா மோசமானவங்கன்னு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டல. துளசி மேல இருக்கிற பாசம் அம்மாவே உன்னை தப்பா பேச வைக்குது. ஐயோ, நான் அம்மாவை தப்புன்னு சொல்லல. அம்மா தான் துளசியை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு துளசி அவ்வளவு மோசமான பொண்ணு இல்லை லாவண்யா. உனக்கே நல்லா தெரியும் அவ எவ்வளவு நல்லவ அப்பாவின்னு. தெரியும், அவ ரொம்ப நல்லவ. ஆனா அவ மேல வைக்கிற அக்கறைய கொஞ்சமாவது நம்ம வீட்டு மேல வை. இல்ல லாவண்யா, எனக்கு நகம் வெட்டும் போது ரத்தம் வந்ததை பார்த்து துடிச்சவ அவ. இப்ப நான் இவ்வளவு சீரியஸா இருக்கும் போது அவ என்ன பார்க்க வரலன்னா என்னால நம்ப முடியல. அவ கண்டிப்பா நான் பார்க்க வந்திருப்பா, வேதனையில துடிச்சிருப்பா. உனக்காக துளசி மட்டும்தான் துடிப்பாளா? இங்க வந்ததுல இருந்து அம்மா உனக்காக எவ்வளவு அழுதுட்டு இருக்காங்க தெரியுமா? லாவண்யா, அம்மாவுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு நீ இருக்க, உனக்கு ஆறுதல் சொல்ல அம்மா இருக்காங்க. ஆனா துளசிக்கு யார் இருக்கா? ஆமா, அவளுக்கு அப்பா இல்ல, பாட்டி இல்ல, சொந்த வீடு இல்ல, நீ மட்டும் தான் இருக்க பாரு. மயக்கம் தெளிஞ்சதும் பக்கத்துல இருக்கிற அம்மாக்கு ஆறுதல் சொல்ல தெரிஞ்சுதா? அவங்களுக்கு தைரியம் சொல்ல தெரிஞ்சுதா? கண்ணு திறந்ததும் துளசி எங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அம்மா எவ்வளவு வருத்தப்பட்டாங்க தெரியுமா? அவங்க இன்னும் ஒண்ணும் சாப்பிடவே இல்ல. சாரி லாவண்யா, அம்மா இவ்வளவு வருத்தப்படுவான்னு எனக்கு தெரியல.
உண்மையை சொல்லணும்னா அன்னைக்கு நான் கண் முழிச்சு பார்த்தப்போ எனக்கு துளசி ஞாபகம் தான் வந்துச்சு.